ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, பில்லர் பக்கத்தில் சம்பு கட்டலாமா, இல்லைன்னா செப்டி டேங்க் கட்டுறோம், அது கட்டலாமா, அது எந்த இடத்துல கட்டலாம், அது கெட்ட போகிறோம்னா என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படிங்கிற இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கட்டாயம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அங்கே பில்லர் இருக்குது. ஸோ அந்த பில்லர் பக்கத்தில் நம்ம செப்டி டேங்கோ சம்போ கட்டுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, அந்த பில்லருக்கும் அந்த செப்டி டேங்க் அது சம்புக்குள்ளே இடைவெளி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அந்த பில்லருக்கு இடைவெளினா அந்த பில்லர்லேருந்து நம்ம கவனிக்காமல் கீழே போடுற ஃபூட்டிங் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபூட்டிங்க்கும் அந்த செப்டி டேங்க்கு எவ்வளோ இடைவெளி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். சரிங்களா? இப்போ ஃபூட்டிங்க்கு நம்மளுக்கு ஒரு 2 அடியிலேருந்து 3 அடி இருக்குது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லை ரொம்ப கிட்ட இருக்குது, ஃபூட்டிங் கிட்ட இருக்குது, இல்லைன்னா ஃபூட்டிங் மேலே இருக்குது, நம்மளுக்கு செப்டி டேங்கும் சம்பும் வருது, அந்த செவுறு வால் உட்காருது, அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஃபூட்டிங்கில் உள்ள ராடுக்குள்ளே தண்ணி இறங்காத அளவுக்கு எவ்வளோ தூரம் நம்மளால் பாதுகாக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பாதுகாக்கணும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, அதுக்கிட்ட நீங்கள் ஒரு செப்டி டேங்க் போடுறீங்க அப்படின்னா, அந்த செப்டி டேங்க் கிட்ட ஃபூட்டிங் வருது, அந்த ஃபூட்டிங்னால் நம்ம கீழே போடுறோம் பார்த்திங்கன்னா அந்த மேட்டோட காங்கிரீட், ஸோ அது வருது அப்படின்னா, ஸோ அந்த படத்தில் இருக்கிறது தான் மேட்டு. ஸோ அந்த கம்பியை நம்ம பாதுகாக்கணும். அது எப்படிலாம் பாதுகாக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம செப்டி டேங்க் போடாட்டாலும் அதுக்கான கவர் 50 mm நம்ம வச்சு ஆகணும். 50 mm ஒரு 2 இன்ச்சு கவர் இருக்கணும். சரிங்களா? அது பாட்டத்துலேயும் சரி, சைட்லேயும் சரி. ஸோ நம்ம இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபுட்டிங்கோட ஒரு சைடில் நம்ம செப்டி டேங்க் கட்ட போகிறோம் அப்படின்னா, ஸோ அதில் கண்டிப்பாக 2 இன்ச்சு கவரு கண்டிப்பாக இருந்தாகணும். அதுக்கு அடுத்தும் நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஃபூட்டிங்க்கும் அந்த செப்டி டேங்க்கு இடைவெளி 2 அடி இருந்ததுன்னா நீங்கள் மண் போட்டு நல்லா காம்பேக்ஷன் பண்ணி குத்தி விட்டு தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு மண்ணாலேயே செட் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு ஒரு 3 இன்ச்சு இல்லை அப்படின்னா ஒரு அடிக்கு கீழே நம்மளுக்கு அந்த செப்டி டேங்க்கு ஃபுட்டிங்க்கு இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடைவெளியில் நம்ம காங்கிரீட் போட்டுடணும். சரிங்களா? ஸோ அந்த இடைவெளியில் காங்கிரீட் போட்டு நம்ம அந்த செப்டி டேங்க்லேருந்து தண்ணி உள்ளே வராத அளவுக்கு காங்கிரீட்டு அந்த ஃபூட்டிங்க்கும் செப்டி டேங்க்கு இடைவெளியில் காங்கிரீட்டை நிரப்பிடணும். ஃபூட்டிங்க்கு மேலேயும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் பண்ணிடணும். சரிங்களா? இந்த வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் பண்ணி நம்ம இந்த பிட்டுமென் பெயிண்ட் இருக்குது, பிட்டுமென் பெயிண்ட்னா அந்த தார் ஆயில் பெயிண்ட் அடிமோ, ஸோ அதையும் ஒரு கோட்டு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபூட்டிங்கில் நம்ம இந்த செப்டி டேங்க் வர கழிவு நீர்னால் வர தண்ணினால் உள்ள ஸ்டீலை அரிக்காமல் அதை பாதுகாப்போம். அடுத்து செப்டிக் டேங்க் ஒர்க்லேயும் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுலேயும் நம்ம தரையில் தான் இஞ்சிற மாதிரி பண்ணணும். வாலில் பூரா பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் லிக்யூடு இருக்குது, டாக்டர் ஃபிக்ஸிட்டில் இருக்குது, நிறைய கம்பெனியில் இருக்குது. ஸோ அதை நம்ம சிமெண்ட் மார்க்கெட்டோடு மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த செப்டி டேங்க் கம்ப்ளீட்டாக கட்டணும். ஸோ அப்படி கட்டுறதுனால தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தண்ணியை வால் வழியாக வெளியே கடத்தாது. ஸோ தண்ணி ஈரப்பதமாக அதிகமான டேம்னஸ் இருந்தது அப்படின்னா அந்த செப்டி டேங்கோட லைஃபும் கம்மியாயிடும். அது செப்டி டேங்காக இருந்தாலும் சரி, சம்பாக இருந்தாலும் சரி, அதோட லைஃபும் குறையும். ஸோ அந்த லைஃபை குறைக்கக்கூடாது அப்படின்னா அதோட தண்ணி அப்சார்ப்ஷனை கம்மி பண்ணணும். அதனால் பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் பண்ணிடணும். சரிங்களா? அது மாதிரி பிளாஸ்டிக் ஒர்க்லேயும் அதை மிக்ஸ் பண்ணி நம்ம பூச்சி வழிலையும் அதை பயன்படுத்தணும். அதுமாதிரி எல்லாத்தையும் முடித்த உடனே ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் வாலில் மட்டும் பண்ணிடணும். நீங்கள் தரையில் இஞ்சிற மெத்தடை பண்ணுறீங்க அப்படின்னா தரையில் ஒன்றுமே செய்ய வேண்டாம். இல்லை தரையில் நான் எந்த விதமான தண்ணியும் நான் இஞ்சலை, நம்ம கீழேயும் நான் கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் ஒரு தளம் போட்டு பிசிசி போட்டு தளம் போட போகிறேன் அப்படின்னா அங்கேயும் நீங்கள் பிசிசி போட்டு தளம் போட்டு வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் நீங்கள் சம்பா இருந்தாலும் சரி, செப்டி டேங்காக இருந்தாலும் சரி பண்ணால் மட்டும்தான் அதோட லைஃப்பை அதிகப்படுத்த முடியும். அதுமாதிரி செப்டி டேங்கில் இந்த தவறை நிறைய இடத்துல நான் பார்க்கேன். செப்டி டேங்க் மேலே பலகை அடித்து கம்பி கட்டி காங்கிரீட் போடுதாங்க. இந்த பலகை அடித்து கம்பி அடித்து நம்ம காங்கிரீட் போடுறதுனால என்ன பாதிப்பு வரும் அப்படின்னா, கீழே இருக்க பயோகேஸ் அந்த காங்கிரீட்டை அரித்து உள்ள கம்பியை அரிச்சிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சரிங்களா? நம்ம செப்டி டேங்க் பண்ணுறோம் அப்படின்னாலே மேலே கடப்பாக்கல்ல போட்டு அந்த பாலி சைடை கீழே வச்சுட்டு மேலே இருக்க சொரசொரப்புக்கு மேலே கம்பி கட்டி காங்கிரீட் போட்டால் மட்டும்தான் கீழே இருக்க அந்த பயோகேஸ் உள்ள காங்கிரீட்டை அரிக்காது, உள்ள கம்பியை அரிக்காது. நீங்கள் அந்த இடத்துல பலகை அடித்து கம்பி கட்டி காங்கிரீட் போட்டிங்க அப்படின்னா காங்கிரீட்டை ஈஸியாக அரித்து அந்த கம்பியும் அரித்து காங்கிரீட்டே ஃபெயிலியர் ஆக்கிடும். சரிங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா நம்ம செப்டி டேங்க் போடுறோம் அப்படின்னா அதுக்கு மேலே கடப்பாக்கல்ல போட்டு காங்கிரீட் போடுறது தான் பெஸ்ட்டான மெத்தட். அதுதான். அது மாதிரி மேன்வல் விடதாக இருந்தாலும் நீங்கள் ரெடிமேடாக ஒரு ஸ்லாப் ரெடி பண்ணிட்டு
கடப்பாக்களை வச்சு அதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து மேலே வந்து காங்கிரீட் அந்த ஸ்லாப்பை வந்து வைக்கணுமே தவிர, நீங்களாக வந்து பார்த்திங்கன்னா பலகை அடித்து அந்த காங்கிரீட் போர்ஷன் வந்து கீழே தெரியவே கூடாது. சரிங்களா? அந்த இடத்துல கடப்பாக்கள் இருக்கணும், அதுக்கு மேலே தான் காங்கிரீட் இருக்கணும். கீழ் போர்ஷனில் வந்து காங்கிரீட் தெரியக்கூடாது. அதை நம்ம வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும். பில்லர் பக்கத்தில் சம்போ இல்லை செப்டி டேங்கோ வருது அப்படின்னா அதில் வந்து பிளிந்த் பீம் போர்ஷன் வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா பிளிந்த் பீம் வருதுன்னா நீங்கள் பிளிந்த் பீம் போட்டுட்டு தான் நீங்கள் வந்து அந்த வாலை வந்து உட்கார வைக்கணுமே தவிர பிளிந்த் பீமை வந்து அவாய்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் செக்ஷனல் வைஸ் நம்ம பிளிந்த் பீம் எதுவும் வருதா அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஒரு வேளை பிளிந்த் பீம் வந்து வருது, அந்த பிளிந்த் பீமும் ஒரு வேளை செப்டி டேங்க் வந்து அவுட்ரு வாலில் வருது அப்படி வச்சுக்கிடுமே. ஸோ அவுட்ரு வாலில் வருது, அது கீழே பிளிந்த் பீம் நம்ம போடாமல் செப்டி டேங்க் கட்டி அதுக்கு மேலே நம்ம வந்து வாழை எழுப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம அதுக்கு மேலே காங்கிரீட் போடுறதும் அந்த காங்கிரீட் மேலே உட்கார வச்சிடலாம் அப்படிங்கிற யோசனை இருக்கவே கூடாது. பிளிந்த் பீம் கட்டாயம் போடணும். பிளிந்த் பீம்னா எர்த் பீம். சரிங்களா? ஸோ அந்த எர்த் பீம் போட்டு செக்ஷனல் வைஸாக அதை கேல்குலேஷன் பண்ணி அதுக்கு என்ன ராடு போடணும், என்ன சைஸில் பீம் போடணுமோ அந்த பீமை போட்டு அந்த பீமுக்கு மேலே தான் நம்ம வந்து அந்த செப்டி டேங்க் வாலை கட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம போடுற மாதிரி பேஸ்மெண்ட் பெல்ட்டை போட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து வால் கட்டணும். உங்களுக்கு செப்டி டேங்க் வந்து அவுட்ரு வாலில் வருதுன்னா, அந்த பில்லர் கிட்ட வருதுன்னா, இதில் வந்து நம்ம இந்த பிளிந்த் பீமையும் நம்ம வந்து அரிச்சிடக்கூடாது. ஸோ அதனால் பிளிந்த் பீமையும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக சொன்ன மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணி அதில் வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் பண்ணி நம்ம அந்த பிளிந்த் பீமையும் எவ்வளோ தூரம் பாதுகாக்க முடியுமோ அதுலேயும் கவர் கண்டிப்பாக இருக்கணும். கவரோடு தான் காங்கிரீட் போட்டிருக்கணும். அது மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங்கும் இருக்கணும், பிட்டுமன் ஆயிலும் இருக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் இந்த பிளிந்த் பீமையும் நம்ம வந்து பாதுகாக்க முடியும். ஸோ அதனால் பில்லர் கிட்ட வருது அப்படின்னா இந்த செப்டி டேங்கோட டீட்டெயிலிங் எல்லாத்தையும் நம்ம வந்து கவனமாக பார்க்கணும். சரிங்களா? செப்டி டேங்காக இருந்தாலும் சரி, சம்பாக இருந்தாலும் சரி, அவுட்ரு வால்லையோ இல்லை பில்லர் கிட்டே வருதுன்னா பிளிந்த் பீமையும் நோட் பண்ணணும், காலம் கவரையும் நோட் பண்ணணும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலம் பாக்ஸையும் நோட் பண்ணணும். ஃபூட்டிங் இந்த மாதிரி கம்பி படக்கூடிய இடங்கள் இல்லை காங்கிரீட் படக்கூடிய இடங்கள்ல எல்லாத்துலேயும் தண்ணி புகாத அளவு எவ்வளோ தூரம் பாதுகாக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பாதுகாக்கணும். ஸோ அந்த மாதிரி பாதுகாத்தோம் அப்படின்னா அதோட லைஃப்பை நம்ம வந்து குறைக்காமல் நம்மளால் தடுக்க முடியும். அடுத்து வந்து செப்டி டேங்க் கிட்ட நம்ம வந்து உரம் போடுறோம் அப்படின்னா அதுலேயும் நம்ம வந்து கவனிக்கணும். இந்த ஃபூட்டிங்லேருந்து ஒரு 3 அடி தள்ளியாவது நம்ம வந்து ஒரு 2லேருந்து 3 அடி தள்ளி இருக்க மாதிரியாவது நம்ம வந்து உரம் அமைக்கணும். ஏன்னா அந்த உரம் வந்து நம்ம வந்து தண்ணி இஞ்சுற மாதிரி தான் நம்ம வந்து உரம் போடுவோம். ஸோ அதனால் அந்த தண்ணி வந்து நம்ம ஃபூட்டிங்கை வந்து பாதிக்காத அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 அடி தள்ளி இருக்கிற மாதிரி தான் உரம் போடணும். ஏன்னா அந்த 2 அடியிலேருந்து நம்மளுக்கு வந்து தண்ணி வந்தாலுமே நம்மளுக்கு அந்த தண்ணி வரையில் சுற்றி இருக்க சாயில் வந்து தண்ணி அப்சார்வ் பண்ணிடுமே தவிர ஃபூட்டிங் கிட்ட கொண்டு போகக்கூடாது. ஸோ அதனால் இதையும் நம்ம வந்து கவனிக்கணும். அந்த மாதிரி அந்த உரையில் உள்ள ஃபூட்டிங் கிட்ட நம்மளுக்கு வந்து அந்த கேப்பு இருந்தது அப்படின்னா அந்த கேப்பை மட்டும் க்ளோஸ் பண்ணிடணும். சரிங்களா? காங்கிரீட் போட்டு பேக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ அதனால் ஃபூட்டிங் கிட்ட நம்மளுக்கு வந்து அந்த தண்ணி போகாத அளவுக்கு பார்த்துக்கிட முடியும். ஸோ அதனால் எங்கெங்கெல்லாம் காங்கிரீட் போர்ஷன் இருக்கோ அங்கே நீங்கள் உரம் அமைக்கிங்க அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் தண்ணி போகாத அளவுக்கு அந்த சைடில் உள்ள அந்த ஹோல்ஸை பூரா க்ளோஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.